திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே தற்போது உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்தும்படி ஐயாவை கூறி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் ஏனி நுடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வழி எடுத்துங்க. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றாள் எம்புயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, ஆராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப, காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் பொன்னரிக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். துக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் சேக்கிழார் அடி சென்னி இருத்துவாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும்
கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவினோடு பொறை குலத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் அறிவினர்களகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே புகைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் தந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் மலரடிகளை வணங்கி, என்னுடைய ஞான குருவான விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய மலரடிகளை வணங்கி, இந்த எழில்ஞான பூசையிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கியும் இந்த ஞான சிந்தனையை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நம்ம போன வகுப்புல இந்த மாயை அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த முதல் கேள்வி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 6 கேள்விகள் கேட்கிறார் இல்லையா, 8 கேள்விகள் கேட்கிறார். அப்ப ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்ட்டு ஒரு 8 கேள்விகளை குருநாதர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப குருநாதர் அப்படி உள்ளபடி இத்தை உரைக்க கேள், அந்த ஆகமத்துல அந்த பெருமான் என்னத்தை உரைத்திருக்கானோ அதை உண்டனக்கு வள்ளல் அருளால், அவன் சொன்னது அவன் அருளால சொல்றேன் அப்படிங்கிறார் இல்லையா. வள்ளல் அருளால் வாய்மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகனிகள் புதல்வா உற்று கேள் அப்படிங்கிற. அப்ப இந்த பக்குவம் நிறைந்த மாணவருக்கு தான் இந்த பாடங்கிறத நமக்கு சொல்றார். அப்ப இந்த பெருமான் முதல் கேள்வியா தன்னுடைய குருநாதர்கிட்ட கேட்கறது ஆறாறு தத்துவம் ஏது. 6 36 36 தத்துவங்களை பற்றி கேட்கிறார். இதை நம்ம வினாக்களை வழியில வச்சு பார்க்கும்போது அறிவினா இல்லையா, முதல்ல அறியான் வினா, 2வது ஐய வினா, 3வது அறிபொருள் வினா அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த அறியான் வினாங்கிறது தெரியாத விஷயத்தை பத்தி ஒருத்தட்ட கேட்கறது அறியான் வினா. இதுவா அதுவான்னு தெரியாதப்ப நம்ம கேட்கக்கூடிய வினா ஐய வினா. அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு காரணம் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா அறிபொருள் வினா அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாணவர் ஆனந்த யோகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தில் ஞானத்தில் யோகம் அந்த நிலையில இருக்கக்கூடிய மாணவர் இவர். அப்ப இவருக்கு இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம் போன்ற ஆன்மாக்கள் கடை தேர வேண்டும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாரு, இந்த கேள்விய அவர் கேட்கிறார். அப்ப குருநாதரே அதுக்கு பதில் சொல்வது போல அந்த நூலை அமைத்திருக்கிறார். நம்மள எந்த ஒரு விஷயத்தை எங்கேயாவது கேட்டுட்டு வந்தா கூட நாமளா சொல்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா இங்க இவர் சொல்லக்கூடிய விஷயத்த குருநாதர் சொன்னதாக நமக்கு சொல்கிறார். அதுல இப்ப இந்த 6 தத்துவங்களை பற்றி பார்ப்போம். 6 தத்துவங்கள் 6 36. அப்ப 36 தத்துவங்கள் அப்படின்னா என்னன்னா, நமக்கு அந்த மாயை நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மாயையிலிருந்து தான் சுவாமி நமக்கு எல்லாத்தையும் படைத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாயையிலிருந்து உருவான இந்த பொருள், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை மாயையிலிருந்து உருவாகுது. அந்த பொருளை தான் நம்ம தத்துவம்னு சொல்றோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்திலையும் பல உலகங்கள் இருக்கு. அந்த மாதிரி பெருமான் இதை அமைத்து கொடுக்கிறார். அப்ப முதல்ல மாயைங்கிறது பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும். மாயைங்கிறது இப்ப ஒரு பானை செய்யறதுக்கு ஒரு மண்ணை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா,
அந்த பானைய அந்த மண்ணுல அந்த மண்ண பயன்படுத்தி தண்ணி கொண்டு வர முடியாது. அப்ப அந்த மண்ண நாம பானையாக மாற்றணும் முதல்ல. இல்லையா? அப்பதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அப்படி பயன்பாட்டுக்கு வாராத நிலையில இருக்கும் அந்த மாயை. அந்த மாயையிலிருந்து ஒரு சிறு பகுதியே பெருமான் எடுத்து நமக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு ஆக்கிக் கொடுக்கிறான். அப்ப இந்த பயன்பாட்டுக்கு வாராத நிலைய நம்ம சைவ சித்தாந்தத்துல காரண நிலை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு இந்த காரண நிலை அப்படின்னா, அது பயன்பாட்டுக்கு வாராத நிலை. அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு. அத வச்சு இட்லி ஊத்த முடியாது. அது காரண நிலையில இருக்கு. இப்ப ஏன் அது 2யும் அரைச்சு, கலந்து, உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டோம்னா, அது அடுத்த நாள் பயன்பாட்டுக்கு வர மாரி இருக்கு. அது காரிய நிலை. அப்ப காரண நிலைனா, அது பயன்படுத்த முடியாத நிலை. காரிய நிலை அப்படின்னா, அது பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிலை. அப்ப அந்த காரண நிலையில இருக்கக்கூடிய இந்த மாயைய, பயன்பாட்டுக்கு வராத நிலையில இருக்கக்கூடிய இந்த மாயைய, பெருமான் அதை காரியப்படுத்துகிறான். அப்படி அவன் காரியப்படுத்தும்போது உருவாகுவது தான் தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தத்துவங்கள பெருமான் மாயையிலிருந்து நமக்கு படைத்து கொடுக்கிறான். அப்ப இந்த மாயைய ஏன்னா இந்த மாயையில இருந்து தானே இந்த உலகங்கள் எல்லாம் நமக்கு படைத்து கொடுக்கிறான். அப்ப இந்த மாயையில இருந்து படைத்து கொடுக்கிறான்னா, இந்த ஆன்மாக்கள் இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பலவிதமான ஆன்மாக்களா இருக்கு. இல்லையா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான ஆன்மாக்களா இருக்கு. அப்ப இந்த ஆன்மாக்கள் கூட நிலைக்கு ஏற்ப இந்த உலகங்கள் இருக்கணும். ஏன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாரியான உலகம் இல்ல. இல்லையா? அப்ப மிக பக்குவமுடைய அந்த உயிர்களுக்கு அந்த உலகம் வேற மாரி தான் இருக்கணும். அதனால அந்த பெருமான் என்ன பண்றான், அந்த மாயைய சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு 2 பகுதியா பிரிக்கிறான். ஏன்னா, அந்த சுத்த ஆன்மாக்கள், அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த பிடியிலிருந்து அ விடுபட்ட ஆன்மாக்கள், தளர்ந்து அந்த ஆணவ மலத்தினுடைய பிடி தளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அது சுத்த ஆன்மாக்கள்ன்னு சொல்றோம். இல்லையா? அந்த பசு ஞானத்தையும், பாச ஞானத்தையும் கைவிட்ட ஆன்மாக்கள, அந்த பதிஞானத்தை உணர்ந்த ஆன்மாக்கள நாம ஆ சுத்த ஆன்மாக்கள்ன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சுத்த ஆன்மாக்கள் வசிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மாயை சுத்த மாயை. இப்போ ஒரு வகுப்பு இருக்குதுனாவே, அந்த வகுப்புல நம்ம பசங்கள பிரிப்போம். நல்லா படிக்கிற பசங்கள எல்லாம் ஒரு பக்கம், நல்லா படிக்காத பசங்க, சுமாரா படிக்கிற பசங்கள எல்லாம் ஒரு பக்கம் பிரிப்போம். அப்புறம் அந்த அந்த நல்லா படிக்காத பசங்கள பிரிச்ச பகுதியில, அதுல கொஞ்சம் சுமாரா படிக்கிறவங்கலாம் தனியா இப்படி 3 பகுதியா பிரிப்போம். ஒரு நன்று, சுமார், இல்லைன்னு. அது மாதிரி இங்க பெருமான் என்ன பண்ணி வச்சிருக்கான், நல்ல ஆன்மாக்கள், சுத்த ஆன்மாக்களுக்காக ஒரு பகுதியும், அந்த நடுத்தரமா இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒரு பகுதியும், ரொம்ப கழிசடையா இருக்க ஆன்மாக்களுக்கு ஒரு பகுதியும். அப்படி 3 உலகமாக இந்த பெருமான் நமக்கு படைத்து கொடுக்கிறான். அப்ப இந்த சுத்த மாயை, அந்த மாயை பிரிந்து முதல் பகுதியாக வருவது சுத்த மாயை. அது சுத்த மாயைன்னா, அங்க யார் இருப்பா? அப்படின்னா, சுத்த ஆன்மாக்கள். இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்ன ஆன்மாக்கள்னா, சுத்த ஆன்மாக்கள். அப்ப அவங்களுக்கு மலத்தினுடைய தன்மை அ அங்க ஆணவமே இருக்காது. அந்த சுத்த மாயையில இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு ஆணவ மலம் இருக்காது. ஆணவ மலத்தினுடைய வாசனை ரொம்ப மெலிதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாயை சுத்த மாயை. அப்புறம் அந்த மாயை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா விரிந்து நிற்பது. எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி நிற்கக்கூடிய மாயையா இருக்கும். இந்த மாயைய மாமாயைன்னு சொல்றோம். விந்துன்னு சொல்றோம். குடிலைன்னு சொல்றோம். நெறைய பேர் குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாயை என்ன பண்ணாது, அங்க இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு மயக்கத்தை செய்யாது. அப்புறம் அப்புறம் இந்த அசுத்த மாயை பார்த்தோம்னா, அது எல்லாம் மலத்தோட கூடி இருக்குது. ஒரு குன்றிமணி போல. இல்லையா? அந்த மாயை மேல கருப்பு, கீழ சிகப்பு மாரி அதிலேயே 2 பகுதியா இருக்குது. அப்புறம் இது அடங்கி நிற்பது. இந்த அசுத்த மாயைக்கு மோகினின்னு பேரு. மோகினி என்றாலே அது மயக்குவது. இல்லையா? அப்ப அ மயக்கம் தான். இங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் என்னன்னா, மயக்கம் தான். அப்படி இந்த பெருமான் இந்த மாயைய 2ஆக பிரிக்கிறான். சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு சொல்லி இந்த மாயைய 2ஆ பிரிக்கிறான்.
அப்ப பெருமான் இந்த மாயையை வைத்து தான் இந்த தத்துவங்களை, இந்த உலகங்களை எல்லாம் நமக்கு படைத்து கொடுக்கிறான். இல்லையா? அதனால இந்த மாயைங்கிறது ஆனா ஒரு சடப்பொருள். மாயை என்பதே ஒரு சடப்பொருள். ஆனா சடப்பொருள் சடப்பொருளா இருந்தா அது ஒரு காலத்துல தோன்றவும், ஒரு காலத்துல ஒடுங்கவும் பொருள்களுக்கு இடமாக இருப்பது. இல்லையா? அப்புறம் அது நித்த பொருள். அது இறைவனுடைய வைப்பு சக்தி. எப்பயும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஏன்னா, முப்பொருள் அப்படின்னு வரும்போதே, அது நித்த பொருள்ன்னு சொல்லும்போதே, ஆணவம், கன்மம், மாயை 3ம் நித்த பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இல்லையா? அப்ப அந்த மாயைங்கிறது பொருளால் ஒன்று. ஆனா தன்மையால் பலவாய் விரியக்கூடிய தன்மை உடையது. அந்த மாயையை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. அது பயன்படுத்த முடியாத அந்த நிலைய காரண நிலைன்னு சொல்றோம். இப்ப அந்த காரண நிலையில இருக்க மாயையை பெருமான் காரிய பொருளாக மாற்ற வேண்டும். அப்படி அந்த பெருமான் மாற்றக்கூடிய நிலையில தான் இது சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு என்ன பண்ணுது? பிரியுது. இல்லையா? அப்ப அந்த சுத்த மாயையினுடைய ஒரு பகுதி விரிவடையும். அப்படி விரிவடைந்தா, அதுல 224 புவனங்கள் அதுல இருக்கு. அப்ப அதுல கடைசியா இருக்கக்கூடிய மண் தத்துவம் தான் கடைசி தத்துவம். அது 18வது புவனம். இது கூஸ்மாண்ட புவனம்னு சொல்றோம். அந்த அந்த மண்ணிலிருந்து மேல செல்ல செல்ல அல்லல் குறையும். இல்லையா? ஆனா அந்த 36வது தத்துவத்துல தான் நாம இருக்கோம். அந்த 36ம் கடக்கப்பட வேண்டியது. அது 36ல கடைசி தத்துவத்துல தான் நாம இருக்கோம். இல்லையா? அதான் இங்க சொல்றார். அப்ப இந்த தத்துவங்கள படிப்படியாக இந்த தத்துவங்களை நாம கடக்கணும். அப்ப அந்த தத்துவங்களை கடக்கணும் அப்படின்னா, இந்த தத்துவங்கள் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு பெருமான் ஆகமத்துல சொன்ன மாதிரி நமக்கு இங்க எடுத்து சொல்றார். இல்லையா? அப்ப பெருமான் நம்மளால இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து ஒரு காலமும் போக முடியாது. நம்ம இருக்கிறது 36வது தத்துவத்துல. அப்ப இத எப்படிதான் கடக்கிறது அப்படின்னா, நம்மளால கடக்க முடியாது. நம்மளை ஒருத்தன் கடத்துவான். அதனால தான் அவனுக்கு பேரு கடவுள் அப்படின்னு பேரு. இல்லையா? ஒவ்வொரு தத்துவங்களாக அவன் நம்மை கடத்துவான். இல்லையா? அப்ப இந்த தத்துவங்கள்ல இருந்து நம்மள கடத்தணும்னா, அவன் சாதாரணமானவனா இருக்க முடியாது. மிக பவர்ஃபுல்லான ஒருத்தனால தான் இந்த தத்துவங்கள்ல இருந்தெல்லாம் நம்மள காப்பாத்தி மேல கொண்டு போக முடியும். அததான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். "சிக்கென பிடித்தல்" அப்படின்னு சொல்றார். இல்லையா? பிடித்த பத்துல சொல்றார். அப்ப சிக்கென பிடித்தால் பெருமான சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டோம்னா, இந்த தத்துவங்களை சாதாரணமாக கடக்கலாம். இல்ல இந்த அப்ப அந்த பிடி சிக்கென பிடித்தால் மட்டும் தான் சாதாரணமா கடக்க முடியும். அப்படி பிடிக்கலைன்னா, பெருமான என்ன பண்ண முடியாது? சாதாரணமா கடக்க முடியாது. இல்லையா? அதுக்கு இந்த ஆமை, கொக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப அந்த திருவாசகத்துல கூட பிடித்தால் அப்படின்னா, "தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் பற்றொன்று இன்றி" அப்படின்னு சொல்றார். நேத்து கூட அந்த பாடல் நம்ம பார்த்தோம். இல்லையா? அந்த கடல் அப்படின்னாவே, அதுக்கு கரை இருக்கும். ஆனா கரை அறியப்படாதது. கரை தெரியாது. அதனால தான் அந்த பிறவியே பெருங்கடல்ன்னு சொல்றார். அப்ப கடக்கப்படுவது, அதுக்கு கடக்கப்படுறது தான். ஆனா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த பிறவி கடலுக்கு. ஆனா எப்பன்னு தான் நமக்கு தெரியாது. இல்லையா? அப்ப இந்த பிறவியை கடல் என்றார். பிறவிக்கு காரணம் அந்த அறியாமை. பிறவாமல் இருக்க பிறந்தோம். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்னா, பிறக்காம இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையா? அதனால திருக்குறள்ல "பிறப்பென்னும் பேதைமை நீங்க, சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அரிது" அப்படின்னு திருக்குறள்ல சொல்றார். இல்லையா? அந்த பிறப்புங்கிறதே அப்ப இப்ப பெருமான் நமக்கு பிறப்பு குடுக்க போறான்னா, இந்த மாயா காரியங்கள நம்மளோட என்ன பண்ண போறான்? கூட்ட போறான்னு அர்த்தம். அப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னாவே, இந்த மாயா காரியங்களுடன் கூடிய நிலையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப பிறப்பு அப்படிங்கிறதே, அந்த காரண நிலையில இருக்கக்கூடிய மாயைய நமக்கு காரியமா பெருமான் மாற்றிக் கொடுப்பது தான் நமக்கு பிறப்பு. இல்லையா? அந்த பிறப்பு எதுக்கு அப்டின்னா, இந்த பேதமை நம்மகிட்ட இருந்து நீங்கறதுக்கு தான். அதுக்கு தான் பெருமான் பிறப்பே குடுத்துருக்கான். இல்லையா? அப்ப இந்த பிறப்பு அப்ப பிறப்ப குடுத்துருக்கான் அப்டின்னா, அந்த பிறப்பு நமக்கு இயல்பா அப்டின்னா இல்ல. பிறப்பு நமக்கு செயற்கை. நம்ம செம்பொருளுடன் கூடுவது தான் நமக்கு சிறப்பு. அதுதான் நமக்கு இயற்கை. இல்லையா? அதனால தான் "செம்பொருள் துணிவே சீருடைக் கழலே செல்வமே சிவபெருமானேன்னு" அங்க சொல்றாரு. இல்லையா? அப்ப அந்த கருவிகளோடு கூடுவது நமக்கு அறியாமை நீங்க தான். பெருமான் ஏன் அந்த மாயையை நமக்கு கூட்டி வைக்கிறான் அப்டின்னா, இந்த கருவிகளோடு கூடுவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீங்க இல்லையா? அறிவு விளக்கம் பெற. அறியாமை நீங்குனா, நமக்கு அறிவு விளக்கம் பெறும். இல்லையா? இறுதியில அறிவு விளக்கம் பெற்ற உடனே, இந்த கருவிகளும் நம்மளிட்டருந்து நீங்க வேண்டும்.
இல்லையா? அதுதான் இங்க சொல்றார். அப்ப இந்த மாயைய நம்ம கூட கூட்டுறான். எதுக்கு அப்படின்னா, இந்த அறியாமை நீங்கறதுக்கு. அறியாமை நீங்கனோனே இந்த மாயைங்கிற இந்த சடப்பொருள பெருமான் நம்மட்டருந்து அதையும் நீக்குறான். இல்லையா? அப்ப இந்த இந்த உலகம் ஒடுங்கும்போது, நம்மளுடைய வினைகளும், உயிர்களும் இந்த மாயையில தான் இருக்கும். திரும்ப இந்த உலகத்த பெருமான் தோற்றுவிக்கும்போது, இந்த மாயையிலிருந்து தான் நமக்கு தோற்றுவிக்கிறான். இல்லையா? அப்ப இந்த சர்வசங்கார காலம் சொல்லக்கூடிய அ காலம், இல்லை முற்றழிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த சர்வ சங்கார காலத்துல நமக்கு எல்லா உயிர்களுக்கும் உடல் போய்விடும். உடல் போய்விடும்னா, அந்த மேல இருக்கக்கூடிய இந்த தூல உடல் நம்ம விட்டு போயிடும். பார்ப்போம். நம்ம 5 உடல் இருக்கு நமக்கு. அது பின்னாடி பார்ப்போம். இல்லையா? அப்ப இந்த மாயைய பெருமான் நமக்கு 2ஆக பிரிக்கிறான் முதல்ல. சுத்த மாயை, அசுத்த மாயை. அந்த பேர்லயே அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்லிர்றான். இல்லையா? அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த சுத்த தத்துவத்த சிவபெருமான் நேரடியாக காரணப்படுத்துவான். நேரடியா பெருமானே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனே ஏன்னா அவன் சுத்தன். அதனால அவன் சுத்த தத்துவத்தை என்ன பண்றான்? நேரடியாக ஆள் வச்சு செய்யாம இல்லையா? பெருமான் நேரடியாக காரணப்படுத்தக்கூடிய தத்துவம், இந்த சிவ தத்துவம். இதுக்கு பிரேரக காண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பிரேரகம் அப்படின்னா செலுத்துவது. மற்ற தத்துவங்களை இந்த சிவ தத்துவம் தான் இயக்கும். இது பெருமானுடைய நேரடி சிருஷ்டி. பெருமான் நேரடியாக சாட்சால் சிவபெருமானே இங்க காரியப்படுத்துகிறான். அந்த காரண நிலையில் இருக்கக்கூடிய மாயை. அத இங்க சொல்றார். நேரடி சிருஷ்டி. சாட்சாத் சிவபெருமானே செய்யக்கூடியதுனால, இத நேரடி சிருஷ்டின்னு சொல்றோம். ஞான சக்தியை பயன்படுத்துறான் பெருமான். பெருமானுக்கு 3 சக்திகள். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்றோம். அந்த இச்சா சக்தி எந்த இடத்துலயும் பெருமானுடைய இச்சா சக்தி செயல்படவே இல்ல. ஏன் அப்டின்னா, சொல்லப்படுவதே இல்ல. பெருமானுடைய இச்சா சக்தி எந்த இடத்துலயும் நம்ம சொல்றதில்ல. ஏன்னா, பெருமானுக்கு ஒரே இச்சை தான். ஏன் அப்டின்னா, பெருமானுக்கு அந்த இச்சை ஒன்றுதான். போல பலவிதமான இச்சைகள் இல்ல. நமக்கெல்லாம் நம்மளோட இச்சை என்னன்னு சொன்னா, சொல்றதுக்கு வார்த்தைகளே பத்தாது. அவ்ளோ இச்சைகள். ஆனா, பெருமானுக்கு ஒரே இச்சை தான். எப்படி இந்த இந்த அந்த உயிர்களை எல்லாம் அந்த இந்த துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தில் அழுத்துவது அப்படின்னு ஒரே ஒரு இச்சை தான் பெருமானுக்கு. அதனால இங்க பெருமானுடைய ஞான சக்தியையும், கிரியா சக்தியையும் மட்டும் இங்க நமக்கு சொல்றாங்க. அப்ப பெருமான் இந்த உ அ நெ அந்த சுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய ஞான சக்தியை பயன்படுத்தி, அந்த சுத்த மாயையின் ஒரு பகுதியை நோக்குவார். ஒரு பகுதியை நோக்குவார். நோக்குவார்ன்னா நினைப்பார். அங்க ஒரு உலகம் உண்டாகட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? பெருமான் நினைப்பார். அப்ப அந்த ஞான சக்தியை பயன்படுத்தி, அந்த சுத்தமாயின் ஒரு பகுதியை நோக்கும்போது, அப்போது தோன்றக்கூடிய தத்துவம் நாத தத்துவம்னு சொல்றோம். இப்ப நாதம் அப்படின்னா, அதுதான் முதல் தத்துவமா சுத்த மாயையிலிருந்து தோன்றக்கூடியது அந்த நாத தத்துவம். நாதம் என்றாலும் அந்த தத்துவம் சிவம் தத்துவம்னு சொல்றோம். அது நாதம்னு சொல்றோம், சிவம்னு சொல்றோம். சிவ தத்துவம்னு சொல்றோம். அப்ப பெருமான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உ உயி உயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஞானமயமா இருக்கக்கூடியது. ஏன்னா, இது பெருமானுடைய ஞான சக்தியால் தோன்றிய உலகம். இத சிவ தத்துவம்னு சொல்றோம். அப்புறம் பெருமான் தன்னுடைய கிரியா சக்தியை பயன்படுத்தி அந்த சுத்த மாயையின் ஒரு பகுதியை நோக்குவார். பெருமான் இது இப்படி ஆகட்டும் அப்படின்னு நெனைப்பான். இப்படி ஆகம்போது கிரியா சக்தியால ஒரு மாயை உருவாகுது. அந்த மாயை விந்து தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அல்லது சக்தி தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 2வது இது முழுக்க முழுக்க கிரியையே நிறைந்தது. அப்ப முதல்ல தோன்றக்கூடிய நாத தத்துவம் 100% அது ஞானமயமா இருக்கு. 2வதாக தோன்றக்கூடிய இந்த கிரியா சக்தி. கிரியா சக்தியால தோன்றக்கூடிய இந்த மாயை விந்து அப்படின்னு சொல்றோம். விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவம். இது ஆ பெருமானால தோற்றுவிக்கப்படுது 2வதாக. அடுத்தது பெருமான் தன்னுடைய ஞான சக்தி, கிரியா சக்தி ஆகிய 2யும் சமமாக வைத்து
அந்த சுத்தமாயையின் ஒரு பகுதியை நோக்குவார். அப்படி அந்த பெருமான் நோக்கும்போது உருவாகக்கூடிய தத்துவம் தான் சாதாக்கிய தத்துவம் அல்லது சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம். அது 3வது தத்துவம். இந்த தத்துவத்துல ஞானம் 50, கிரியை 50%. அப்ப 2ம் ஞானமும், கிரியையும் சமமாக இருக்கும். அதான் சாதாக்கிய தத்துவம் அல்லது சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள். அப்புறம் பெருமான் தன்னுடைய கிரியா சக்தியை அதிகமாகவும், ஞான சக்தியை குறைவாகவும் கொண்டு அந்த சுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை நோக்குவான். அப்படி அந்த சுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை நோக்கும்போது உருவாகக்கூடிய தத்துவம் மகேஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அது 4வது தத்துவம். மகேஸ்வர தத்துவத்துல கிரியை அதிகமா இருக்கும். ஞானம் குறைவா இருக்கும். அப்புறம் பெருமான் தன்னுடைய ஞான சக்தி மிகுதியாகவும், கிரியாசக்தி குறைவாகவும் கொண்டு அந்த சுத்தமாயை நோக்கி, இது இவ்வாறு ஆகட்டும் அப்படின்னு ஒரு உலகத்தை படைக்கிறான். அப்படி தோன்றக்கூடிய 5வது தத்துவம் சுத்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். வித்தை தத்துவம் தான் இது பேரு. ஏன்னா, பின்னாடி இன்னொரு வித்தை தத்துவம் வரதுனால, இது சுத்த வித்தையில தோன்றக்கூடிய வித்தை. சுத்த தத்துவத்தில் தோன்றக்கூடிய வித்தை. அதனால இதுக்கு பேரு சுத்த வித்தை அப்படின்னு சொல்றோம். ஐயா, அப்ப சாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்கய்யா. ஐயா, உங்களுக்கு பின்னாடி ஒயிட் போர்டு எதனா இருக்குங்களா ஐயா? ஒயிட் போர்ட் எதுவும் இல்லைங்கய்யா. எனக்கு கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்க. அந்த போர்டுல கொஞ்சம் அப்படியே போட்டு குடுத்துட்டீங்கன்னா, சாட் நல்லா இருந்திருக்கும் சாமி. போட்டுறலாங்கய்யா. நான் போட்டு அனுப்பி விடுறேங்க இதுல. போட்டுவிட்டு அனுப்புறீங்களா? அனுப்புறேங்கய்யா. ஏன்னா வெறும் செவிகளால கேட்கிறத விட, அத கண்ணால ஒரு முறை அவங்க பார்த்தாங்கன்னா, நான் டேபிள் மாரி போட்டு வச்சிருக்கேங்கய்யா. அத முடிச்சுட்டு அ நான் உங்களுக்கு அத போடுறேன் குரூப்ல. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. அ சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரிங்க சார். சரி சிவா. அப்ப இந்த பெருமான் இப்படி 5 தத்துவங்களை இந்த சுத்த வித்தையை பயன்படுத்தி நமக்கு தோற்றுவித்து கொடுக்கிறான். அப்ப இந்த தத்துவங்கள முதல்ல இன்னொரு தடவ பார்த்துருவோம். பெருமான் அந்த சுத்த வித்தையிலிருந்து சுத்த மாயையிலிருந்து முதலாக நமக்கு தோற்றுவிக்கக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். இந்த நாத தத்துவத்த பெருமான் முழுக்க முழுக்க தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு தோற்றுவிக்கிறான். இந்த தத்துவத்துக்கு சிவ தத்துவம் அப்படின்னு பேரு. அப்புறம் பெருமான் தன்னுடைய கிரியா சக்தியை பயன்படுத்தி அந்த சுத்த மாயை நோக்கும்போது நமக்கு உண்டாகின்ற தத்துவம் விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் சொல்றோம். இங்க 100% நமக்கு கிரியை தான் இருக்கும். அப்புறம் பெருமான் அந்த கிரியையும், ஞானத்தையும் சமமாக கொண்டு அந்த சுத்த மாயையை நோக்கி, இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு அவன் நினைக்கும்போது உண்டாகக்கூடிய தத்துவம் சாதாக்கிய தத்துவம். அதை சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இங்க 50% ஞானம், 50% கிரி அப்படின்னு இருக்கக்கூடியது. 4வதா பெருமான் அந்த சுத்த மாயையை கிரியாசக்தி மிகுந்தும், ஞானசக்தி குறைந்தும் நோக்குகிறான். அப்போது உருவாகக்கூடிய தத்துவம் மகேஸ்வர தத்துவம். ஐயா கேட்கலங்க ஐயா. ஐயா எதுவுமே கேட்கலைங்க ஐயா. இந்த வந்துட்டாருமா, வந்துட்டாருமா. ஐயா வாங்க ஐயா. ஐயா சுத்த வித்தையில இருந்து அப்படி சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? ஸ்ரீதேவ் ஐயா? ஐயா ஸ்ரீதேவ் ஐயா கேக்குதுங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது.
அந்த வகையில் நம்மோடு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் தற்போது உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே ஆறாறு தத்துவமே என்கிற பாடல் 2ஆம் பாடலுக்கு தத்துவங்களை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவின் இணைப்பில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டு காரணமாக சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அன்பர் பெருமக்கள் பொறுத்தருளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா எடுங்க, மைக் எடுங்க, மைக் எடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா. வாங்க ஐயா, எடுங்க, மைக் எடுங்க, பேசுங்க சாமி. உங்க இணையதளத்துல ஏற்பட்ட சிக்கல் காரணமா பேச முடியலன்னு நினைக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா வாங்க ஸ்ரீதேவ் ஐயா. ரொம்ப தாமதமா கேக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது உங்களுக்கு. அதான் இணையதளத்துல ஏற்பட்ட சிக்கல் தான். ஐயா மைக் எடுங்க. சாமி இருக்கீங்களா? சிக்னல் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா பேசுறது 2 நிமிஷம் தாமதமா தான் போய் கேட்கும். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. இப்ப கேக்குது. வாங்க. திடீர்னு திடீர்னு லாக் பூட்டு போட்டீங்க. இல்ல 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 பூட்டு போடலைங்க ஐயா. நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுங்கய்யா. அப்படிங்களா? இல்லைங்க. பேசிட்டு இருக்கும்போதே லாக் ஆயிடுச்சுங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க சாமி. அப்படி யாரும் லாக் பண்ண முடியாதுங்களே. அது இப்ப கேக்குது இல்லைங்கய்யா? கேக்குது சாமி வாங்க. நான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்படி 5 தத்துவங்கள பெருமான் அந்த சுத்த மாயையிலிருந்து நமக்கு தோற்றுவிக்கிறான். அப்படியே இந்த 5 தத்துவங்களும் சிவபெருமானால நேரடியாக காரியப்படுத்தப்படுது. அப்ப மற்ற தத்துவங்களை எல்லாம் அவனுடைய அருள் பெற்றவர்களால் செலுத்தப்படும். இந்த சுத்த தத்துவத்தை மட்டும் பெருமான் நேரடியாக செலுத்துவான். அப்படி செலுத்தும்போது இந்த நாத தத்துவம், விந்து தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த 2 தத்துவமும் பெருமானுடைய அருவ வடிவத்தை குறிக்கக்கூடியது. அருவமா இருப்பான் பெருமான் அங்க. அவனுக்கு ஒரு உருவம் இல்லாம அங்க அருவமா இருப்பான். அப்புறம் சாதாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3வது தத்துவம், அது அருவுருவம். அந்த தத்துவத்துல பெருமான் அருவுருவமா, அதாவது அருவுருவம்னா உருவம்னும் சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாத லிங்க திருமேனி. அதுதான் அருவுருவம்னு சொல்லலாம். அத சதாசிவ திருமேனின்னு நம்ம சொல்லுவோம். அது அருவுருவ திருமேனி. பெருமானுடைய அருவுருவ திருமேனி. அதுதான் நமக்கு அருளல் செய்யக்கூடிய திருமேனி. அப்புறம் மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தத்துவங்கள்ல இருக்கவங்க தான் உருவம் கொண்டு இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த அருவ நிலையில இருக்காரு. நாதம், விந்து 2க்கும் லய சிவம்னு பேரு. சாதாக்கியம் போக சிவம்னு பேரு. மகேஸ்வரம், சுத்த வித்தையில இருக்க பெருமானுக்கு அதிகார சிவன் அப்படின்னு பேரு. இப்படியெல்லாம் அந்த 5 தத்துவங்களை பெருமான் இந்த சிவ தத்துவத்துல தோற்றுவிக்கிறான். இந்த 5 தத்துவங்கள்லயும் பெருமானுக்கு வெவ்வேறு விதமான திருமேனிகள். இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். அப்ப முதல்ல நாத தத்துவத்துல இருக்கும்போது அங்க திருமேனி சிவம். அது நமக்கு தெரியாது. சிவம்ங்கிற அந்த வடிவம் நமக்கு தெரியாது. அது அருவமா இருக்கும். அப்புறம் பெருமான் இந்த விந்து தத்துவத்துல அது சக்தியா இருப்பான். அதுவும் அருவம். இந்த நாதமும், விந்துவும் நமக்கு லய சிவம்னு சொல்றோம். அப்புறம் சாதாக்கிய தத்துவத்தை
அங்க என்ன திருமேனி பெருமானுக்குன்னா சதாசிவ திருமேனி. அதுதான் அருவுருவம்னு சொல்றோம். அது போக திருமேனின்னு சொல்றோம். அப்புறம் மகேஸ்வரம், சுத்தவித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 தத்துவங்களையும் மகேஸ்வரத்துல பெருமானுக்கு மகேசன் அப்படிங்கக்கூடிய திருமேனி. அங்க தான் மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25ன்னு சொல்லக்கூடிய அந்த 25 மூர்த்தங்களும் அந்த மகேஸ்வர தத்துவத்துல தான் இருக்கும். அது உருவமா இருக்கும். அப்புறம் கடைசியா சொல்லக்கூடிய இந்த சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல தான் உருத்திரன், மால், அயன் இவர்கள் எல்லாம் அந்த உருவம் தங்கி இருப்பார்கள். அது அவர்களுக்கு இதெல்லாம் அதிகார சிவம் அப்படின்னு பேர். இப்படி இந்த சிவ தத்துவத்தை பெருமான் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். அப்ப முதல்ல தத்துவங்கள்ல நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அதுல பெருமான் தாங்கக்கூடிய திருமேனி சிவம், சக்தி, சதாசிவம், மகேசன், உருத்திரன். அப்ப நாதத்துல ஞானம் மட்டுமே இருக்கும். பிந்துல கிரியை மட்டுமே இருக்கும். இந்த சாதாக்கிய தத்துவத்துல நாதம் பாதி, கிரியை 2ம் சமமா இருக்கும். மகேஸ்வர தத்துவத்துல ஞானம் குறைந்தும், கிரியை அதிகமாகவும் இருக்கும். சுத்த வித்தையில ஞானம் மிகுந்தும், கிரியை குறைவாகவும் இப்படி பெருமான் நமக்கு இந்த சிவ தத்துவத்தை உண்டாக்கி நமக்கு கொடுக்கிறான். அந்த தத்துவத்துக்கு பிரேரக தத்துவம் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா இது தத்துவங்களை பிற தத்துவங்களை இயக்கக்கூடிய தத்துவம். இங்க நெறைய புவனங்கள் இருக்கு. அப்ப நமக்கு இந்த சிவ தத்துவங்கள் உடம்பாக வராது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இதில் மிக அதிக பக்குவம் உடைய விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு உடம்பு ஒரு காலமும் போகப் பொருளாக வராது. இல்லையா? அப்ப எடுத்த ஒரு பிறவியிலேயே இந்த உலகத்துல, இந்த சுத்த தத்துவத்துல இருக்கிறவர்களுக்கு எடுத்த ஒரு பிறவிதான். அந்த ஒரு பிறவியிலேயே அவர்களுக்கு முக்தி அடைந்து விடுவார்கள். அப்புறம் அவங்களுடைய உடம்பு பார்த்தா சுத்த மாயா சரீரம். சுத்த மாயையிலிருந்து தோன்றியதால, அந்த சரீரத்துக்கு சுத்த மாயா சரீரம் அல்லது பைந்தவ சரீரம் அப்படின்னு வடமொழியில. பைந்தவ சரீரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சுத்த மாயை எல்லாம் விந்துவின் காரியம். இல்லையா? அந்த சுத்த மாயையுடைய காரியம். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அழுக்கு மிக மிக குறைவாக உள்ளது. அப்ப இந்த டஸ்ட் ப்ரூஃப் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே உதறினாவே அழுக்கு போயிடும். அத துவைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அந்த மாரி இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுக்கு குறைவானவர்கள். அப்புறம் இங்க பெருமான் அவனுடைய தலைய லேசா காட்டுனாவே அவர்களுக்கு முக்தி தான். அந்த லேசான காட்சி கிடைத்தாலே அவர்களுக்கு வீடு பேறு. அவ்வளவு நிறைந்த ஞானம் அதிகம் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய அந்த சுத்த மாயை. இங்க அங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நம் போன்ற 3 மலங்கள் இல்ல. ஆணவ மல வாசனை மட்டும் இருக்கும். மாயா மலமோ, கன்ம மலமோ இவர்களை பாதிக்காது. அத அந்த மாயை பாதிக்காததுனால, நம்மள மாரி உடம்பு அவங்களுக்கு வேண்டாத வேலையெல்லாம் செய்யாது. நம்ம உடம்பு எதெல்லாம் வேண்டாத வேலையோ அததான் செய்யும். ஆனா, அந்த உலகத்துல இருக்கிறவர்களுடைய உடல் வேண்டாத வேலையெல்லாம் செய்யாது. அது என்ன செய்தாலும் அத சிவ புண்ணியமாகவே செய்வார்கள். அதனால அத சுத்த கன்மம்னு சொல்றோம். அவர்கள் அந்த சிவ புண்ணியமாக செய்யக்கூடிய அத நம்ம என்ன சொல்றோம்னா, சுத்த கன்மம். இல்லையா? சுத்த நிலையிலிருந்து சுத்தனை நோக்கி செய்யக்கூடிய கன்மம். அதனால அந்த கன்மத்துக்கு சுத்த கன்மம் அப்படின்னு பேர். இல்லையா? அதனால இங்க நாம் செய்வது போல அல்லல் மிக்க கிரியைகளை எல்லாம் இந்த உலகத்துல இருக்க அந்த உயிர்கள் செய்யாது. அதனால இங்க அப்ப ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அறிவு மிக மிக குறைந்த அறிவு. ஞானம் ரொம்ப ரொம்ப நமக்குலாம் குறைவு. அதனால இங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அந்த ஞானம் மிகுந்து இருக்கிறனால, நம் போன்ற அஞ்ஞான கன்மத்தை எல்லாம் இது செய்யாது. அறியாமையினால எந்த விதமான கன்மங்களையும் இது என்ன பண்ணாது? செய்யாது. இல்லையா? அப்ப அததான் இங்க சொல்றார். அப்ப இந்த இந்த தத்துவத்துல தான் 4 வகை வாக்குகள் தோன்றுது. 4 வகை வாக்குகள்னா, அத தமிழ்ல நுண் ஓசை, நினைவு ஓசை, மிடற்று ஓசை, செவி ஓசை அப்படின்னு 4 விதமான ஓசைகள் தோன்றுது. அத நம்ம வடமொழியில சொல்லும்போது, சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படின்னு சொல்றோம். சூக்குமை அப்படின்னா,
அந்த ஓசை நுண் ஓசையா இருக்கும். அது வடிவம் பெறாம இருக்கும். அப்புறம் அந்த என்ன சொல்ல வர்றோமோ, அது நினைவு ஓசையா இருக்கும். 2வது பைசந்தி அது. மத்திமை அப்படிங்கிறது நம்ம சொல்ல வந்த செய்தி தொண்டை வரைக்கும் வந்துரும். வைகரி அப்படிங்கிறது செவியில விழற மாரி நம்ம சொல்லுது. அப்படி இந்த வாக்குகள் எல்லாம் அப்படி 4 வகையான வாக்குகள் இங்க தோன்றுது. இல்லையா? அந்த பைசந்தி, சூ முதல்ல சூக்குமை, பைசந்தி, மத்திமை, அந்த வைகரி. அந்த வைகரி வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கு சூக்கும வைகரி, தூல வைகரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அந்த முதல்ல சொல்லக்கூடியது அந்த வைகரியில, அந்த செவி ஓசைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த வைகரியில, அது முதல்ல தன் செவிக்கு மட்டும் கேட்குமாம். அப்புறம் பிறர் செவிக்கு கேட்கிற மாரி, அத 2ஆ நமக்கு பிரித்து தருகிறார். அப்புறம் இங்க 5 வகையான கலைகள் தோன்றுது. சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிட்டா கலை, நிவர்த்தி கலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான கலைகளும் தோன்றக்கூடியது இந்த சிவ தத்துவங்கள்ல. இந்த சுத்த மாயையினுடைய அந்த தத்துவங்கள்ல நமக்கு என்ன பண்ணுது? இது போல நமக்கு தோன்றுது. இந்த வாக்குகள். அதுதான் நாத தத்துவத்திலிருந்து நமக்கு நாதம்னாவே நமக்கு ஒலி தானே! சத்தம் தானே! அப்ப அங்கருந்து நமக்கு என்ன பண்ணுது? தோன்றுது. அப்ப இந்த மாதிரி நமக்கு இந்த 4 வகை வாக்குகள், 5 கலைகள் எல்லாம் தோன்றக்கூடிய இடமாக இந்த மாயை, சுத்த மாயை நமக்கு இருக்கு. அப்ப இந்த சுத்த மாயை தான் இந்த உலகிற்கே முதல் காரணம்னு சொல்றோம். அப்புறம் இந்த சிவ தத்துவங்கள் 5ம் 4 வகை வாக்குகளும் தோன்றக்கூடிய இடம். இங்க சுத்த மாயையில பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அங்க பெருமான் அந்த நாதம் விந்துல அருவமாகவும், அந்த மகேஸ்வரர் அந்த சதாசிவ திருமேனின்னு சொல்லக்கூடிய இடத்துல அருவுருவ திருமேனியாகவும், அப்புறம் அந்த மகேஸ்வரம் சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த 2லயும் உருவம் தாங்கிய திருமேனியாகவும் பெருமான் இருக்கான். பெருமான் நேரடியாக ஐந்தொழில் புரியக்கூடிய இடம் இந்த சுத்த மாயை. இல்லையா? ஏன் இத சுத்த மாயைன்னு சொல்றோம்னா, அங்க துன்பத்தோடு விரவாமை பற்றி இது சுத்தம்ன்னு சொல்றோம். அங்க ஆணவ, கன்மங்கள் எல்லாம் கலவாம இருக்கக்கூடிய அந்த இடம். அப்ப இத விந்து, குடிலை, குண்டலி, மாமாயை அப்படின்னு நெறைய பெயர்களை வைத்து இங்க நம்ம சொல்றோம். அப்படி இந்த தத்துவங்கள் தோன்றக்கூடிய இந்த இடத்த தான் நம்ம சுத்த மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த அசுத்த மாயைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அசுத்த மாயையில இருக் அ உயிர்கள் இருக்கும். இந்த அசுத்த மாயையிலயும். அந்த பெயருக்கு தகுந்த மாரி இந்த மாயையில இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் அதுக்கு தகுந்தாற் போல இருக்கும். அசுத்த மாயையில சொல்லக்கூடிய தன்மை போல, இந்த அசுத்த மாயையில பெயருக்கேற்றவாறு அசுத்தமா இருக்கும். இந்த மாயை. அதனால இத சொல்றாரு. இது அந்த சுத்த மாயையில இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானகளரை காட்டிலும் இவர்களுக்கு அழுக்கு மிகுதி. நம்மளெல்லாம் சகலர்ன்னு சொல்றோம். சகலரை காட்டிலும் இவங்களுக்கு குறைவு. ஒரு மத்திய அந்த நடுநிலையில சுமார் அப்படின்னு நம்ம பிரிக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய உயிர்கள் தான் இந்த அசுத்த மாயையில இருக்கு. அப்ப இந்த இவர்கள் ஒரு பிரளயம் வரைக்கும் தான் இருப்பாங்க. அதனால தான் இவருக்கு பிரளயாகலர் அப்படின்னு பேரு. ஒரு பிரளயத்துல இவர்கள் இவர்கள் அந்த கலையிலிருந்து நீங்குவார்கள். அதனால இவர்களுக்கு பிரளயாகலர்ன்னு பேரு. நமக்கெல்லாம் எத்தன பிரளயம்னே நமக்கு தெரியாது. அப்ப இவர்களுடைய அறிவு விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மந்ததரமாக இருக்கும். அப்புறம் படிப்படியா, படிப்படியா அப்புறம் ரொம்ப வேகமா அறிவினுடைய அந்த வளர்ச்சி இருக்கும். எப்படி அதுன்னா, அப்ப இவர்கள் மேலே செல்ல செல்ல அறிவு விரைவாக விளக்கம் பெறும். இப்ப மாணவர்கள் விவரம் தெரியும் வர படிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, படிப்பு வேகமாக இருக்கும். அதுபோல இந்த ஆன்மாக்களும் பக்குவம் வரும் வரை ரொம்ப மெதுவாக பெருமானை நோக்கி போகும். பக்குவம் வந்த காலத்துல சற்று மிகு மிக் அம் ரொ நல்ல வேகமா அ அந்த காலம் ரொம்ப குறைவான காலத்துல மிகுந்த அறிவு விளக்கத்தை விரைவாக பெறக்கூடிய தன்மையில இருக்கும். அப்ப முதல்ல அறிவு சிறிது சிறிதாக விளங்கும். அப்புறம் வேகமாக நடைபெறும். அப்ப அந்த பிரளயாகலருக்கு அ அவர்களுக்கு அந்த விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் மட்டும் இருந்தது. இந்த பிரளயாகலருக்கு ஆணவ மலத்தோட கன்ம மலமும் இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இருமல ஆன்மா. அது ஒரு மல ஆன்மா சுத்தமாயில. இங்க இருக்கக்கூடிய பிரளயாகலருக்கு
இருமல ஆன்மா அப்படின்னு பேரு. நமக்கு 3 மலம். நம் போன்ற சகலருக்கலாம் 3 மலம். அதனால இங்க சொல்றாரு. அப்ப நமக்கெல்லாம் அ உடனே நம்ம மலத்தால பீடிக்கப்படுவோம். ஏன்னா நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவு. இம்யூனிட்டி பவர் குறைஞ்சா எல்லா நோயும் வரும். இல்லையா? பக்கத்துல இருக்கவங்க தும்பினா கூட நமக்கு காய்ச்சல் வரும். அப்படி 3 மலமும் தாக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நாம, இல்லையா? அப்ப இந்த நோயெல்லாம் நீங்கறதுக்கு ஒரே வழிதான். வழிபாடு தான். வழிபாடு செய்து தான் நோயே நீங்க வேண்டும் நமக்கு சொல்றார். அப்ப இந்த உயிர்கள்ல 3 அப்போ இந்த இந்த அசுத்த மாயையில இருந்து தோன்றக்கூடிய தத்துவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த அத அந்த சுத்த மாயைய நம்ம சொல்லும்போது என்ன பேர் சொன்னோம்னா, அது பிரேரக காண்டம் அப்படின்னு சொன்னோம். பிரேரக காண்டம் அப்படின்னு இந்த தத்துவத்துக்கு போசைய திரு காண்டம் அப்படின்னு பேரு. போசைய திரு அப்படின்னு. போசைய திரு அப்படின்னா என்னன்னா, அந்த நுகரும் தன்மையை உண்டாக்குதல் அப்படின்னு பேரு. அப்ப இந்த வித்யா தத்துவங்கள் தான் இந்த ஆன்மாக்களுக்கு நுகரும் தன்மையை உண்டாக்கும். அதனால இந்த தத்துவங்கள் இப்பேரே இது வித்யா தத்துவம். அப்படின்னு அந்த நுகரக்கூடிய அறிவை இந்த உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தத்துவங்கள்னால, இந்த தத்துவத்துக்கு வித்யா தத்துவம் அப்படின்னு பேரு. இந்த தத்துவத்தை அங்க பெருமான் அந்த சுத்தமாயை தானே நேரடியாக இயக்குகிறான். இந்த தத்துவத்த அந்த அ சிவ தத்துவத்துல இருக்கக்கூடிய ந அட்ட வித்யேஸ்வரர்கள் அந்த அங்க இருப்பாங்க. அந்த சிவ தத்துவத்துல. அப்படி அட்ட வித்யேஸ்வரர்களினுடைய தலைமை வகிக்கக்கூடிய அனந்தேஸ்வரரை கொண்டு இந்த வித்யா தத்துவத்தை, அசுத்த மாயையை பெருமான் இயக்குகிறான். அங்க நேரடியா இயக்குறான். இங்க அட்ட வித்யேஸ்வரர்களின் தலைமையான ஒருவரை எடுத்து அங்க அவன் தலைவனாக அமர்த்தி, அவர் அனந்தேஸ்வரர். அவரை அனந்த தேவர் அப்படின்னு சொல்றோம். அவர்தான் இந்த வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் படைக்கக்கூடியவர். அப்புறம் அங்க அந்த சுத்த தத்துவத்துல அது பெருமானுடைய நேரடி சிருஷ்டி, சாட்சாத் சிருஷ்டின்னு சொன்னோம். இது பெருமான் ஒருத்தரை வைத்து செய்வதனால இது பரம்பரா சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அசுத்த மாயைய பெருமான் இந்த காரண மாயையை படைக்கிறான். அந்த அசுத்த மாயையிலிருந்து அது காரண நிலையில காரண மாயையா இருக்கு. அதை காரியப்படுத்துகிறான் பெருமான். இல்லையா? பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கக்கூடிய அந்த அசுத்த மாயைய பயன்படுத்தக்கூடிய நிலையில உருவாக்குறான். அது முதல்ல மாயை. அப்ப அங்க 5 தத்துவம். இந்த அசுத்த மாயையில முதல் தத்துவம் மாயை அப்படிங்கிற ஒரு தத்துவத்த பெருமான் உருவாக்குறான். அந்த மேல அசுத்த மாயையிலிருந்து பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு மாயையை பெருமான் உருவாக்குறான். அதுதான் இங்க முதல் தத்துவமாக இந்த வித்யா தத்துவத்துல 7 தத்துவங்கள் இருக்கு. அதுல முதல் தத்துவம் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவம் தான். இந்த மாயை தத்துவத்த ஏன்னா அந்த விரிவுடை அந்த அசுத்த மாயையிலிருந்து ஒரு சிறு பகுதி அததான் நம்ம இங்க மாயை அப்படின்னு முதல் தத்துவமா பெருமான் நமக்கு குடுக்குறான். இந்த மாயா தத்துவத்திலிருந்து காலம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் தோன்றுகிறது. அப்புறம் அந்த அந்த காலம்ங்கிற தத்துவத்திலிருந்து நியதி அப்படிங்கிற தத்துவம் தோன்றுகிறது. நியதி தத்துவத்திலிருந்து கலைங்கிற தத்துவம் தோன்றுகிறது. அப்புறம் அந்த கலை தத்துவத்திலிருந்து வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அ கலையிலிருந்து வித்தை, அராகம் சொல்லக்கூடிய 2 தத்துவங்கள் தோன்றுது. அப்ப இதுல பெருமான் இந்த மாயை முதல்ல தோற்றுவித்து, அப்புறம் கால தத்துவத்தை தோற்றுவித்து, அப்புறம் அந்த மாயையிலிருந்து நியதி தத்துவத்தை தோற்றுவித்து, அப்புறம் அந்த மாயையிலிருந்தே கலை தத்துவத்தையும் தோற்றுவிக்கிறான். அந்த மாயையிலிருந்தே இந்த 3 தத்துவங்களும் தோன்றுகிறது. காலம், நியதி, கலை என்று சொல்லக்கூடிய அந்த 3 தத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றுகிறது. அப்புறம் அந்த கலைங்கிற தத்துவத்திலிருந்து வித்தை, அராகம் அப்படின்னு இன்னும் 2 தத்துவங்கள் தோன்றுது. அப்புறம் அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்னு சொல்லக்கூடிய அந்த 5 தத்துவங்களும் ஒன்றாக சேர்ந்து அது அந்த உயிருக்கு நுகரும் தன்மை உண்டாக்கும். அப்படி இந்த உயிருக்கு நுகரும் தன்மையை உண்டாக்கக்கூடிய நிலையில
இந்த உயிருக்கு புருடன் அப்படின்னு பேரு. அப்புறம் இந்த 5ம் இந்த புருடனுக்கு 5 சட்டைகள். இந்த உயிருக்கு 5 அதான் பஞ்ச கஞ்சுகம்னு சொல்றோம். அப்படி 5 சட்டைகளா நமக்கு என்ன பண்ணுது, இந்த உலகம் இந்த 5 தத்துவங்களும் 5 சட்டைகளாக இந்த உயிருக்கு இருக்கு. இல்லையா? அப்ப காலம் ஒரு சட்டை, நியதி ஒரு சட்டை, கலை ஒரு சட்டை, வித்தை ஒரு சட்டை, அராகம் ஒரு சட்டைன்னு 5 சட்டைகளாக இந்த உயிருக்கு, இந்த புருடனுக்கு இந்த பஞ்ச கஞ்சுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையை உண்டாக்குது. இந்த 7மே வித்யா தத்துவங்கள். மா அசுத்த மாயைன்னு தோன்றக்கூடிய மாயை, அப்புறம் காலம், அப்புறம் நியதி, அப்புறம் கலை, அப்புறம் வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 இந்த 7 தத்துவங்களும் இந்த அசுத்த மாயையிலிருந்து நமக்கு உண்டாகுது. அப்ப இது ஒவ்வொன்னுக்கும் எதுக்கெல்லாம் இந்த தத்துவத்த பெருமான் தோற்றுவிச்சிருக்கான்? இதனால நமக்கு என்ன பயன்? அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல சொல்லக்கூடிய தத்துவம் அந்த மாயை. அந்த மாயை தான் அந்த அந்த ஒரு மண்ணினுடைய ஒரு சிறு பகுதி. எடுத்து குடம் முதலிய செய்வதற்கு பயன்படுகிறது இல்லையா? அதுபோல விரிவா இருக்கக்கூடிய அந்த அசுத்த மாயையிலிருந்து ஒரு சிறு பகுதியே பிற தத்துவங்கள் தோன்றுவதற்குரிய தகுதி உடையதாய் பெருமான் அதை எடுக்கும்போது, அதுக்கு மாயை அல்லது மாயா தத்துவம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த வித்யா தத்துவத்துல முதல் தத்துவம் அந்த மாயா தத்துவம் தான். அப்புறம் அந்த மாயா தத்துவத்திலிருந்து முதல்ல காலம் அப்படிங்கிற அந்த தத்துவம் நமக்கு தோன்றுது. இந்த கால தத்துவத்தை இல்லையா நம்ம பார்ப்போம். அப்ப காலம் என்பது இன்றி எந்த செயலும் நடக்காது. இல்லையா? அத நம்ம நம்மளுடைய அனுபவத்திலேயே பார்த்திருப்போம். எதற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டும் அப்படின்னு நம்ம பேசிக்குவோம். இல்லையா? இப்போ ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில ஒரு பெண் இருக்கிறாள்னா, அந்த குடும்பத்துக்கு செல்வத்துக்கு குறைவில்ல. அந்த பெண்ணுக்குடைய அழகுக்கு குறைவில்ல. பெற்றோருடைய முயற்சிக்கு குறைவில்ல. ஆயினும் அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுதுன்னு வச்சுக்கங்க. எல்லாருக்கும் ஒரே கவலை. அப்ப என்ன சொல்வாங்க? வா அது அதுக்குரிய நேரம் வரணும் அப்படின்னு சொல்வாங்க. அப்ப எதுக்குமே ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, அது கால தத்துவத்தை கொண்டு தான் பெருமான் நிர்ணயிக்கிறான். எந்த காலத்துல எது நடக்கணும் அப்படின்னு பெருமான் நமக்கு அத முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் இந்த கால தத்துவம். காலத்த இறந்த காலம் என்றும், நிகழ்காலம் என்றும், எதிர்காலம்ன்னும் 3 பகுதிகள்ல நிற்கும். இறந்த காலம் என்ன பண்ணும்னா, செயலை முடிக்கும். நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும். எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும். இல்லையா? காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக தான் இருக்கு. இல்லையா? அது அளவால மிகவும் பெரிதும், சிறிதுமாய் உள்ளது. இல்லையா? சில பேத்துக்கு உடம்புல காலம் நெடிதா இருக்கு. இந்த உடம்புல எவ்வளோ காலம் நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப நெடிய காலமா இருக்கு. சில பேருக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆயுள் மிக குறைவாகவும் இருக்கு. சிறிய ஆயுளாவும் இருக்கு. இல்லையா? அப்ப அந்த எவ்வளோ காலம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது தான் அந்த கால தத்துவம். இல்லையா? அப்ப பொருள் தோறும் அந்த ஒவ்வொரு பொருள் தோறும் காலம் வெவ்வேறு அளவினை தான் பெருமான் அதுல வச்சிருக்கான். எவ்வளோ காலம் ஒவ்வொன்னும் இருக்கணும் அப்படின்னு பெருமான் முடிவு பண்ணக்கூடிய தத்துவம் தான் இந்த கால தத்துவம். இல்லையா? அது சடப்பொருளே காலங்கிறது சடப்பொருளே ஆயினும், அது தானே செயல்படாது. அது இறைவனது சக்தி செலுத்தவே அது அந்த காரியத்தை செய்யும். அதுதான் எந்த நேரத்துல எந்த வேலை செய்யணும்னு பெருமான் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் நம்ம இங்க கால தத்துவம் அப்படின்னு சொல்றோம். கால தத்துவம் அப்படின்றத நம்ம வினையை அனுபவிக்கின்ற காலம். எவ்வளோ காலம் இந்த வினைய நம்ம அனுபவிக்கணும்? எவ்வளோ காலம் இந்த வினைய நாம ஈட்டணும்? அப்படின்னு கால அளவை நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம். ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ காலம் இருக்கணும்? அப்படிங்கிறத பொருள்ல அந்த அசுத்து பொருள்கள்ல அவன் வச்சிருக்கான். இந்த உயிர்களுக்கு வினைய எவ்வளோ காலம் இந்த அனுபவிக்கணும்? இந்த உடம்புல நம்ம எவ்வளோ காலம் இருக்கணும்? இந்த உயிர். எவ்வளோ காலம் இருந்து இந்த வினைகளை ஈட்டணும் அப்படின்னு காலத்தை நிர்ணயித்து தருவது இந்த கால தத்துவம். இந்த தத்துவத்தை கொண்டு தான்
பெருமான் நம்மளுடைய காலத்தை இந்த வினை கால தத்துவத்துல தான் ஒவ்வொன்னையும் வச்சிருப்பான். அப்புறம் இந்த கால தத்துவத்திற்கு பின்னர் அந்த மாயா தத்துவத்திலிருந்து நியதி அப்படிங்கிற தத்துவம் தோன்றுகிறது. இந்த நியதி தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நியதி தத்துவம் நிச்சயித்து நிறுத்துவது அப்படின்னு சொல்றோம். எதை நிச்சயித்து நிறுத்துவதுன்னா, வினையை நாமே அவரவர்கள் செய்த வினையை அவரவரே அனுபவிக்குமாறு நிச்சயித்து நிறுத்துவது தான் இந்த நியதி தத்துவம். யார் யார் எந்தெந்த வினையை அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு நி பெருமான் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் இந்த நியதி தத்துவம். அந்த வினையை எவ்வளோ காலம் அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறது கால தத்துவம். இல்லையா? அப்ப ஏன்னா நம்ம வாழ்க்கையில நெனச்சபடி எல்லாமே நடந்துறதில்ல. இல்லையா? ஒரு படிக்கிற காலத்துல மருத்துவத் துறையில எப்படியாவது சேரணும்னு முயற்சிக்கிறோம். இப்ப எல்லாம் அதேதான். ஆனா அது என்ன ஆயிடுது? முடியாம போயிடுது. இல்ல இப்படி ஒவ்வொரு செயலும் இது மட்டும் இல்ல. எந்த செயல் எடுத்தாலும் நாம ஒண்ணு நெனைக்கிறோம். அது ஒண்ணு நடக்குது. ஒருத்தர் பதவி உயர்வு வேணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு அது என்ன பண்ணுது? கிடைக்காம போயிடுது. வராதுன்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நிலைமை என்ன ஆயிடுது? வந்துருது. திறமை இல்லாதவங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது. எல்லா திறமையும் இருக்கவங்களுக்கு அது கிடைக்காம போயிடுது. ஏன்னா, அது கிடைக்கணுமா? கிடைக்க வேணாமான்னு நிர்ணயித்து பெருமான் வைத்திருக்கக்கூடிய தத்துவம், அந்த நியதி தத்துவம். அதனால இதுக்கெல்லாம் பெருமான் என்ன சொல்றான்? "இதனையே நுகர்க." இதுதான் நீ அனுபவிக்கணும். ஏனையவற்றை நுகரற்க. அப்ப இதெல்லாம் நீ அனுபவிக்கக் கூடாது. அப்படின்னு பெருமான் வரையறுத்து நிறுத்துவது தான் இந்த நியதி தத்துவம். இந்த நியதி தத்துவம் அவரவர் செய்த அந்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிப்படுத்தி நிற்பது. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் நம்ம இந்த உலகத்துல சொல்றாங்க. அப்பா, அம்மா செஞ்ச பாவம் புள்ளைங்கள சுத்துது. அந்த பித்ரு சாபம் அது இது அப்படின்னு நெறைய என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் நம்ம சித்தாந்தம் அடிச்சு நொறுக்குது. ஏன்னா, அவரவர்கள் செய்த வினை அவரவர்களையே தான் சாரும்ன்னு பெருமான் என்ன பண்றான்? அந்த நியதி தத்துவத்துல நிச்சயித்து நிறுத்தி வைத்திருக்கிறான். இல்லையா? அதனால இதனை நீ நுகர்க, இதனை நுகரற்க அப்படின்னு அந்த பெருமான் அந்த வினை பயன்களுக்கு அவரவரே அனுபவிக்குமாறு செய்வது தான் இந்த நியதி தத்துவம். இல்லையா? அப்ப இறைவனது சக்தி தான் இவ்வாறு நியமித்து நடத்தும். இல்லையா? அதனால அந்த நியதி தத்துவம் ஒரு கருவியா தான் இங்க இருக்கு. இல்லையா? அப்ப அந்த இறைவன் அந்த கட்டு நிலையில நேரடியாக வந்து எதையும் குடுக்கறதில்ல. இல்லையா? அப்ப தானே நேராக எதையும் பெருமான் செய்யறதும் இல்ல. எப்படி இந்த தீ அப்படிங்கிற பொருள் எல்லா இடத்துலயும் நிறைந்திருந்தாலும், ஒரு மரம் அல்லது ஏதோ ஒரு பொருளை பற்றி நின்று தான் அந்த தீ வெளிப்படுது. அதுபோல அந்த பெருமான் இந்த தத்துவங்களைக் கொண்டே இறைவனது சக்தி அந்த வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்த நியதி தத்துவத்த தான் கருவியாய் வைத்து பெருமான் நிறுத்தி வச்சிருக்கான். இல்லையா? அப்ப அப்படி இருந்தாலும் அந்த நியதி தத்துவம் சுதந்திரமாக என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. இறைவனது சக்தியின் வழி நின்றே அந்த செயல்படும். அதனால் நியதி தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியதி வினை பயன்களை அவ்வவ்வுயிர்களே நுகரும்படி செய்யக்கூடியது. அந்த காலம் அந்த நுகர்ச்சியின் அளவை நிர்ணயித்து, வரையறுத்து நமக்கு சொல்லுது. இல்லையா? அப்ப இந்த உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்னா, அந்த உயிருக்கு அறிவு இருக்கணும். அந்த உயிருக்கு இச்சை வரணும். அப்புறம் அந்த உயிருக்கு செயல் இருக்கணும். இல்லையா? அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் அந்த ஆணவ மறைப்புனால அதனுடைய அறிவும் விளங்கல. ஆணவ மறைப்புனால இச்சையும் வரல. ஆணவ மறைப்புனால செயலும் இல்ல. அதனால அதெல்லாம் தொழில் படணும். இல்லையா? அப்ப பெருமான் அப்படி அந்த அறிவு, இச்சை, செயல் அதெல்லாம் தொழிற்படணுங்கிறதுக்காக, அந்த மாயை தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவமான அந்த கலை அப்படிங்கிற தத்துவத்தை பெருமான் உருவாக்குகிறான். அந்த மாயா தத்துவத்திலிருந்து நியதி தத்துவம் தோன்றிய பின்னர், அப்புறம் கலை என்ற தத்துவம் அந்த மாயா தத்துவத்திலிருந்து அந்த தோன்றுகிறது. அந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கலை நம்மள அறிவுல இருக்கக்கூடிய அந்த ஆணவ மறைப்பை சிறிது நீக்கும். லேசா. ஏன்னா கலை என்ற சொல்லுக்கே கழித்தல், நீக்குதல் அப்படின்னு பேரு. அதனால அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை சற்று நீக்கி குடுக்கும் இந்த உயிருக்கு. அப்படி சற்று நீக்குனோனே, இந்த உயிர் என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த கலை தத்துவத்துல அந்த உயிரினுடைய அ செயல் இல்லையா? அந்த கிரியா சக்தி முதல்ல எழுப்பப்படுது.
முதல்ல இந்த உயிருக்கு எழுப்பப்படுவது எது அப்படின்னாவே இந்த கிரியாசக்தி தான். அப்ப நமக்கு தெரியும். அப்ப அறிவு இருந்தா தானே அந்த கிரியை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லையா? அதுல நமக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரும். இல்லையா? அறிவு பொருளாகிய இந்த ஆன்மா, ஆணவ மலத்தால முற்றிலும் மறைக்கப்பட்டு, அந்த அறியும் தன்மையை சுத்தமா இழந்து, ஒரு அறிவற்ற சடப்பொருள் போல கிடக்கும் நிலையில, முதல்ல அதனுடைய அறிவாகிய அந்த ஞான சக்தியை தானே முதல்ல எழுப்பணும். அதை விடுத்து கிரியாசக்திய முதல்ல எழுப்புறது எதற்குன்னு நமக்கு ஒரு சந்தேகம் கூட ஏற்படும். ஞான சக்திய முதல்ல எழுப்புவதாக வச்சுக்கிட்டா, ஞான சக்தி ஆணவ மல மனப்பிலிருந்து சற்று விடுபட்டு எழுந்தாலும், அது செயல்பட முடியாது. கிரியாசக்தி இல்லாம ஞான சக்தியால செயல்பட முடியாது. அதனால ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டும் அப்படின்னா, அந்த ஞான சக்திய குடுக்கறதுக்கு முன்னாடியே கிரியாசக்தி இருந்தா தான் அப்புறம் ஞானத்த குடுத்தோனே அது செயல்படும். அதனால ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டுமானால், அதற்கு முதல்ல கிரியாசக்தி தான் வேணும். அதனால கிரியாசக்தி இல்லாம எந்த செயலுமே நடக்காது. கிரியாசக்தி விளங்க பெற்ற போது தான் இந்த ஆன்மா எந்த செயலையும் செய்ய முடியும். அதனால ஞானசக்தி தொழிற்படுவதற்கு முதல்ல கிரியாசக்தி வேண்டப்படுவது. அது பற்றி இங்க முதல்ல சுவாமி கலைங்கிற தத்துவத்தை கொடுத்து, இந்த கிரியா தத்துவத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்த உயிருக்கு. அதனால இந்த ஆணவ மலத்தை நீக்கி, இந்த ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்பி, செலுத்துகிற கருவிக்கு தான் கலை அப்படின்னு பேரு. அப்புறம் இதுவரைக்கும் எல்லாம் மாயையிலிருந்து வந்தது. மாயையிலிருந்து அ அசுத்த மாயையிலிருந்து மாயை வந்தது. மாயையிலிருந்து காலம் வந்தது. மாயையிலிருந்து நியதி வந்தது. மாயையிலிருந்து கலை வந்தது. ஆனா, இந்த கலைக்கு பின்னாடி வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் கலையிலிருந்து தோன்றுகிறது. கலையிலிருந்து வித்தை தத்துவம் அப்படின்னு ஒன்று தோன்றுகிறது. வித்தை அப்படிங்கிறது உயிருக்கு ஞானாசக்தியை தூண்டக்கூடியது. இல்லையா? கலையிலிருந்து வித்தைங்கிற தத்துவம். வித்தை என்ற கருவி ஆணவ மல சக்தியை அந்த சிறிது அடக்கி ஆன்மாவினுடைய அந்த நாத சக்தியை எழுப்பும். அப்ப அந்த ஞானத்தை கொடுக்கும். ஞான சக்தியை எழுப்பக்கூடியது அந்த வித்தை தத்துவம். அந்த வித்தை தோன்றிய பின்னர் தான் அதிலிருந்து அராகங்கிற தத்துவம். அராகம்னா விருப்பம். அப்புறம் அந்த விருப்பங்கிறது ராகம் அப்படின்னா வடமொழியில விருப்பம்னு பேரு. அப்ப இந்த விருப்பம் அப்புறம் இந்த அராக தத்துவத்தினால இதனுடைய விருப்பம் தூண்டப்படுகிறது. அப்ப இ இப்பதான் இது ஒரு நல்ல ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு இத்தனை தத்துவங்கள் கூட்டுனதுக்கு அப்புறம் தான், இந்த உயிர் அந்த அ அனுபவிக்கக்கூடிய அந்த தகுதியை பெறுகிறது. அப்ப இந்த உயிர் இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டுனதுக்கு அப்புறம் தான், இந்த உலகத்தை நுகரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்ப அந்த உயிர் அந்த நுகரக்கூடிய தன்மையை பெறக்கூடிய அந்த நிலையில புருடன் என்ற பெயரை பெறுகிறது. அப்ப இந்த வித்யா தத்துவங்கள் இதான் சொல்லுது. அப்ப வித்யா தத்துவங்கள்ல அசுத்த மாயையிலிருந்து மாயைன்ற ஒரு பகுதி தோன்றுது. மாயையிலிருந்து காலம் தோன்றுது. இந்த காலம் தான் எந்தெந்த வினை எந்தெந்த காலத்துல நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது. அடுத்தது நியதி தத்துவம். எந்தெந்த வினைய நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நிச்சயித்து நிறுத்துவது இந்த நியதி தத்துவம். அப்புறம் அந்த மாயையிலிருந்து கலை தத்துவம் தோன்றுகிறது. இந்த கலை தத்துவம் தான் ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை தூண்டுவது. ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமையை சற்று கெடுத்து, இந்த உயிருக்கு கிரியாசக்தியை தோன்றுவது. அந்த கலையிலிருந்து தோன்றுவது வித்தை. அந்த வித்தை தத்துவம் இந்த ஆன்மாவுடைய ஆணவ மலத்தை சற்று நீக்கி, அது அ ஞான சக்தியை தூண்டுகிறது. அதுக்கு அடுத்து வித்தையிலிருந்து தோன்றுவது அராகம். இந்த அராக தத்துவம் ஆன்மாவினுடைய அந்த ஆணவ மலத்த சற்று அடக்கி, இது அராகத்தை நமக்கு உண்டு பண்ணும். இச்சையை உண்டு பண்ணும். இப்படி உண்டு பண்ணக்கூடிய நிலையில தான் இந்த உயிருக்கு புருடன் அப்படின்னு பேரு. இதுதான் நம்ம 7வது தத்துவமா நம்ம வச்சிருக்கோம். அந்த புருடனுக்கு பஞ்ச கஞ்சுகன் அப்படின்னு பேரு. இந்த அளவுல இந்த வித்யா தத்துவங்களை பற்றி நமக்கு இந்த ஆகமத்துல என்ன செய்திகள சொல்லியிருக்காரோ, அதையெல்லாம் நம்ம குருநாதர் நம்ம திருவதிகை மணவாசகம் கடந்தா, நமக்கு அதையெல்லாம் அந்த மாரி குடுத்திருக்காரு. இப்ப இந்த அசுத்த மாயையினாடைய இருந்து தோன்றக்கூடிய இந்த கலையிலிருந்து, நாம் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயை தோன்றுது. அந்த பிரகிருதி மாயை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. என்ன நல்ல மழை பெய்யுதுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொடுத்தவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு நாம் தத்துவங்களை குறித்து பார்த்தோம். அந்த தத்துவங்களை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின், ஐயப்பாடுகள் இருக்கும், ஐயாவிடம் கேள்விகளை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அவங்களுடைய நடுவில் இருக்க பொத்தானை அழுத்திட்டு கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா கட்புலன் வாயிலாகவும் ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். தனிப்பட்ட முறையிலும் தொடர்பு கொள்ளலாம். பெரிய புராண வகுப்பில் இருப்பவங்க ஐயா அந்த அவருடைய கட்புலன் வாயிலாக வாட்ஸ்அப்ல நீங்க சந்தேகத்தை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். அதே மாதிரி நம்முடைய சித்தாந்த சைவம்ன்ற ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கிறோம். அந்த குழுவிலையும் நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எழுப்பலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்பொழுது ஏதாவது இந்த நடந்த வகுப்புல தத்துவங்களை குறித்து ஐயா சொன்ன இந்த சுத்த வித்தையிலிருந்து ஆரம்பிச்சு நாதம் விந்திலிருந்து ஆரம்பிச்சு வித்தைகளை தொடங்கினார். இந்த தத்துவங்களை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் கேள்வி எழுப்பலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மிக்க மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னை நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்லம் தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் முரணாலும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.